ஸ்டாக் மார்க்கெட்ல இன்ட்ரெஸ்ட்டுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல ஆல்மோஸ்ட் 100 வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்த்துட்டு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அவங்க டவுட்ஸ் கேட்டிருக்காங்க. ஏதாவது இதுல இன்வெஸ்ட் பண்ணலான்ற மாதிரி நிறைய கேள்வி வந்திருக்கு. அதுக்கு ஆன்சர் பண்ண போறதா இந்த வீடியோ இன்னைக்கு. அதாவது நிஃப்டில இன்வெஸ்ட் பண்ணலாமா? அதாவது நிஃப்டி 50ன்றது ஒரு 50 ஷேர் டாப்பா இருக்கிற கம்பெனிஸை போடுவாங்க. அந்த நிஃப்டி 50 அதை இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்டது இன்வெஸ்ட் பண்ணலாம். சென்செக்ஸ் 30 சார் அந்த மாதிரி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா? சென்செக்ஸ்ன்றது பாம்பே ஸ்டாக் லிஸ்ட் ஆகிற ஷேர்ஸ், டாப் 30 ஷேர்ஸை லிஸ்ட் பண்ணுவாங்க. அதுல இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்டிருக்காரு. இன்வெஸ்ட் பண்ணலாம். சார் லாங் டேர்ம் பண்ணலாமா ஷார்ட் டேர்ம் பண்ணலாமா? லாங் டேர்ம் பண்றது மட்டும் தான் பெனிஃபிட். ஷார்ட் டேர்ம்ல ஒரு பெரிய ப்ராஃபிட் பண்ண முடியாது. ஷார்ட் டேர்ம் கூட ஒரு 2-3 இயர்ஸ்ன்றது நல்ல பீரியட். எவ்ரிடே ட்ரேட் பண்ணி ஒரு 1 வீக்ல 2 வீக்ல பண்ணலாமா? அது அட்வைசபிள் கிடையாது. சார் இன்னொரு சார் எவ்ரிடே ட்ரேட் பண்ணலாமா? எவ்ரிடே ட்ரேடிங் பண்றது வந்து அவங்க ட்ரேடர்ஸ்ன்றது அதுல ரொம்ப ஸ்கில் இருந்தா மட்டும் தான் பண்ணணும். எல்லாரும் உங்களை டைவர்ட் பண்ணுவாங்க. அதுல போய் மாட்டிக்காதீங்க. அப்புறம் வந்து ஷேர் ட்ரேடிங் பிசினஸா